சார் ஊர் அடிச்சு உலையில் போட்டால் ஏழை மக்கள் வயிற்றில் அடிச்சது, ஏழை மக்கள் கோமணத்தில் இருக்கிற 10 ரூபாயை திருடினது கௌரவமா சார்? லாட்ரி சீட்னா என்ன சார்? இவர் என்ன பெரிய ஸ்கேம்னா இப்போ என்ன ஜாபர் சாதிக் மாதிரி என்ன போதைப் பொருள் விற்றுறாரு அவர்? அவன் கூட எங்கேயோ விற்று எவந்தாலேயே அர்த்தம். கண்ணுக்கு நம்ம அப்பா, நம்ம தாத்தா, நம்ம சித்தப்பன், நம்ம பெரியப்பன் இந்த உழைக்கிற வேலையாக இருக்கிறான்ல, ஒரு 200 300 கூலி வாங்கின அப்போ அதை திருடினவன் சார் இவன். அந்த வருவாயை லாட்ரி என்ற பேரில் ஏமாற்றிய போர்ஜரி. யாரையும் அவர் இன்னாருன்னு சொல்லலை. செல்வராஜ், மகாவீர் ராணி அப்படின்னு ஒரு 4-5 பேரை ரைட் பண்ணாங்க. எவனையும் இவன் இன்னார்னு சொல்லலை. ஆனால் ஆதவர்ஜனை மட்டும் பிசிகாவின் துணை பொதுச்செயலாளர்களுக்கு ரைட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. அதாவது தோட்டத்து தன்னை வெட்டிய வீட்டில் தோரணமானது வாழை. எங்களுக்கு தேர்தல் அரசியல் பெருசல்ல. கெஞ்சி வாங்க சீட்டுக்கு ஐயா அப்படியா அப்படியா உடனே வெளியில் எங்களுக்கு தேர்தல் அரசியல் பெருசில்லை. நாங்கள் நினைத்தால் தேர்தலை தூக்கிட்டு ஆயுதம் என்றதற்கு கூட புரட்சிகர அரசியலில் நாங்கள் நாளையே இறங்கு முன்னையாமல் வாழான்றான். நீ 2 சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவேன், 1 சீட்டு கொடுத்தா கூட வாங்கிக்குவேன். சீட்டே இல்லைன்னா கூட எங்களுக்கு கொள்கை நாங்கள் பிஜேபி எதிர்க்கணும், சாதாரணத்தை எதிர்க்கணும் அப்படின்னு ஆக்சுவல் காரணத்தை சொல்லாமல் இந்த சப்பை காரணத்தை சொல்லுவேன். ஆனால் ஒரு சமூகம் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி இந்த சமூகம் பின்னால் இருப்பதாக நீ காட்டிய பிறகு உனக்கு உரிய மரியாதை தரனா என்ன அர்த்தமாக நாங்கள் பார்ப்போம்? இந்த சமூகத்தையும் சேர்த்து நீங்கள் அசிங்கப்படுத்துறது தான் நாங்கள் பார்ப்போம். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைகிறார் புரட்சி தமிழர் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் அவர்கள் வீட்டில் சமீபத்தில் இடி ரைட் நடத்தப்பட்டிருக்கு. அதில் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றதா தகவல் வந்திருக்கு சார்? ஏன் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர்னா அவர் எத்தனை வருஷம் கட்சியில் இருந்துட்டாரு? அது 1 இயர்ஸே கேட்கல. இல்லை நீங்கள் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர்னு ஒரு குறிப்பிட்ட கட்சியை அசிங்கப்படுத்துறீங்கன்றதை உணர்றீங்களா? விசிகாவில் இருக்கும்போது இந்த ஸ்கேம் நடந்ததா? இந்த ஸ்கேமுக்கும் விசிகாவுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்கள்? அவர் கட்சியில் இந்த ஊழல், இந்த திருட்டுத்தனம், இந்த மொளமாரித்தனம், இந்த முடிச்சவைக்குத்தனத்துக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் என்ன சம்மந்தங்குது? விடுதலை சிறுத்தையில் இருக்கும்போது இந்த இது நடந்ததா? ஏற்கனவே 3 ஆண்டுகளாக ரெய்டு நடக்குது. போன 23 கூட 2 முறை ரெய்டு நடந்தது. ஆரம்ப ஏப்ரல் நெருக்கத்துக்கு முன்னாடி ஒன்று, அப்புறம் அக்டோபரில் நடந்தது. 2 தடவை ரெய்டு நடந்தது. இப்போ இந்த 24 தொடக்கத்தில் இன்றைக்கி நடந்திருக்கு. அப்போ என்ன சம்பந்தம்? அப்போ இதுவரை கிட்டத்தட்ட, அதாவது இதில் இந்த ஏற்கனவே ரைடில் நடந்தது இல்லைங்க. ஒரு தடவை 457 கோடி அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள். இந்த 3 ஆண்டுகளில் இந்த மார்டின் குடும்பம் அதில் 910 கோடி ரூபாய் இது வரைக்கும் சீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 910 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற போதோ இல்லது ஸ்கேம் பண்ணிக்கிற பொழுது விசிகாவுடன் இருந்ததா? அப்போ இன்றைக்கி ரைடு வரும்போது விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வீட்டில் ரைடுன்னு எப்படி எல்லாரும் சொல்கிறீங்க? அது கௌரவம் இல்லையா சார்? என்ன கௌரவம் சார்? ஊர் அடிச்சு உலையில் போட்டால் ஏழை மக்கள் வயிற்றில் அடிச்சது, ஏழை மக்கள் கோமணத்தில் இருக்கிற 10 ரூபாயை திருடினது கௌரவமா சார்? லாட்ரி சீட்னா என்ன சார்? இவர் என்ன பெரிய ஸ்கேம்னா இப்போ என்ன ஜாபர் சாதிக் மாதிரி என்ன போதைப் பொருள் விற்றுறாரு அவர்? அவன் கூட எங்கேயோ விற்று எவந்தாலேயே அர்த்தம். கண்ணுக்கு மறைவாக இருந்தது ஒரு பெரிய மேல்தட்டு வர்க்கம். இப்போ ஒரு டோஸ் 5000 10,000னா நம்ம வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே போய் வாங்கி பிடிக்குமா? அதை யூஸ் பண்ணுமா? எங்கேயோ தாலி அர்த்தம், எங்கேயோ ஊருக்கு அனுப்பிச்சான் சார். இவன் நம்ம அப்பா, நம்ம தாத்தா, நம்ம சித்தப்பன், நம்ம பெரியப்பன் இந்த உழைக்கிற வேலையாக இருக்கிறான்ல, ஒரு 200 300 கூலி வாங்கின அப்போ அதை திருடினவன் சார் இவன். அந்த வருவாயை லாட்ரி என்ற பேரில் ஏமாற்றிய போர்ஜரி. இது உங்களுக்கு பெருமையாக இருக்கா? இன்றைக்கி லாட்ரி தடை செய்யப்பட்டது ஜெயலலிதா அம்மையாரால். இன்னமும் லாட்ரி ஓடி நிற்குது. ஓடுதா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? தெருமணில் போய் ஆட்டோக்காரர் கேளுங்க, இந்த நடைபாதை இந்த தள்ளுவண்டில் கடை வச்சுருக்காங்களே அவங்கள கேளுங்க, ஒரு பெயிண்டர் கேளுங்க, ஒரு கொத்தனாரை கேளுங்க, ஒரு சித்தாலை கேளுங்க. லாட்ரி இருக்கா இல்லையா? இல்லை ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் போய் கேளுங்க, உங்கள் லிமிட்டில் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு. இன்னமும் தடை செய்யப்பட்ட பிறகும் என் கோமணத்தில் இருக்கிற தம்படி காசையும் உருவுறாங்க. இது கௌரவமா எங்களுக்கு? நம்ம கட்சியில் சேரும்போதே சொன்னோம், இப்போ பணக்காரனை சேர்ந்து என்னையா அந்த மாதிரி ஈடி பார்வையில் இருக்குன்னு சேர்க்குறீங்க. நாளைக்கு ரைடு வந்தால் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வீட்டில் ரைடு வரும் அப்படின்னு வருமே.
இது பரவாயில்லையா அப்படின்னு நம்ம சொன்னோம். உடனே அப்போ அவனுங்க என்ன சொன்னானோ, வந்து ஒரு பணக்காரன் வர்றது உங்களுக்கு பிடிக்கல, அவங்க நீங்கள் பொறாமையில் பேசுகிறீங்கன்னு. இதோ இன்றைக்கி வந்துடுச்சு இல்லை. அந்த ரைடில் 2-3 பேர் வீட்டில் ரைடு பண்ணுறாங்க சார். யாரையும் வந்து அவர் வந்து இன்னாருன்னு சொல்லலை. இந்த செல்வராஜ், ஏதோ ஒரு மகாவீர் ராணி அப்படின்னு ஒரு 4-5 பேரை ரைட் பண்ணாங்க. எவனையும் இவன் இன்னார்னு சொல்லலை. ஆனால் ஆதவ அர்ஜுனை மட்டும் விசிகாவின் துணை பொதுச்செயலாளர் வீட்டில் ரைடுன்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. அதாவது தோட்டத்து தன்னை வெட்டியவன் வீட்டில் தோரணமானது வாழை. இப்போ ஒரு வீட்டில் விசேஷம், பின்னாடி இருக்கிற வாழைக்கண்ணை அறுத்து எடுத்துன்னு வந்து அவன் வீட்டு வாசலே கட்டுருவானா. என்னப்பா தோரணம்லாம் சூப்பராக கட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. எங்கள் பணத்தை, எங்கள் ஏழை எளிய மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி வந்து டூப்ளிகேட் வந்து இந்த இதை அடித்து விற்று, அப்புறம் தடை செய்யப்பட்ட பிறகும் லாட்டரியை வந்து சீட்டில் எழுதி விடுறான் நம்பரை. ஒரு நம்பர் வந்தால் இவ்வளோ, 2 நம்பர் வந்தால் இவ்வளோ, 3 நம்பர் வந்தால் இவ்வளோ, 4 நம்பர் இருந்தால் இவ்வளோன்னு இன்னமும் இந்த இப்போ பேசுகிற வரைக்கும் உழைக்கும் மக்களின் ரத்தத்தை சுரண்டுறான். இப்போ ஆன்லைன் ரம்மி அது கொழுப்படுத்த விளையாடுறது. இது அப்படி இல்லையே, சும்மா பெயிண்ட் டென்ஷனாக இருப்பான். சார் சாப்பிட்டு வரேன், ஒரு 100 ரூபா கொடுங்க சார். யோ என்னையா வந்தவனே காசு கேட்குற சார், சாப்பிடல சார், நீங்கள் கொடுக்க போகிற கூலியில் பிடிச்சிக்க போகிறீங்க, கொடுங்க சார். அப்படி வீட்டிலேருந்து வாங்கி திப்புன்னு சாப்பிட்டு வரேன் சார், திப்புன்னு ஓடி போய் 100 ரூபாய் கொடுத்து ஒரு சீட்டில் நம்பர் எழுதின்னு வந்துடுறானோ. இது நடக்குதா நடக்கலான்னு பார்க்குறவனுக்கு தெரியும். அப்படி ரத்தத்தை உறிஞ்சிற விஷயம் சார் இது. இன்றைக்கி வந்து அவர் வீட்டில் ரைடு வந்தவொடனே இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? ஆகவே பணக்காரங்களும் வரலாம், இந்த மாதிரி கொள்ளைக்காரங்களாம் வந்து எங்களை கொண்டவனே வந்து நாங்கள் வந்து வாழ்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். நாளைக்கு வேணால் பாருங்கள், இதே மாதிரி வந்து செஞ்ச இவர் வீட்டில் அடுத்தபடி ரைடு வந்தால், இப்போ விளையச்சத்தில் வந்திருக்காரு, இவருக்குன்னு ஒரு கோஷ்டியை தயார் பண்ணுவார். எப்படி செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு வந்தபோது அந்த அதிகாரிகளை அடிக்க வச்சாங்களோ சரக்கரக்க போட்டு, அதே மாதிரி இன்னும் நாளை பின்ன ஒரு 10-50 விளையச்சத்தையை கூப்பிட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு நாளைக்கு ஈடியை ஓடியை அடித்தா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. செந்தில் பாலாஜிக்கு கூலிக்கு கத்தணும், நாளைக்கு அர்ஜுன் யாதவ் ரெட்டிக்கு கட்சிக்காரன்ற முறையில் நாங்கள் கத்த போகிறோம். எப்படியோ கத்துறது எங்கள் வேலை, அவ்வளோதான். சார் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு சார்? சார் இதில் வந்துங்க ஏதோ இந்த ரேஷன் பொருட்களில் கொடுத்ததா சொல்கிறாங்க, ஏதோ தயார் பண்ணார் அமைச்சார். இன்னும் வந்து இடி வந்து அந்த எண்ணத்துக்கு அங்கே ரைடு வந்தோன்னு இன்னும் ப்ரெஸ் மீட் வைக்கல. இது வந்து இவருக்கு ஒன்றும் புதுசு இல்லைல்ல, 3 வருஷமாக நடந்துனுங்குது. அதில் வந்து இவருக்கு சாதாரண விஷயம் இது. நம்ம போய் இதில் என்ன சொல்கிறது? அவர் சொல்கிறாரு, வழியில் இது மடியில் கிடமில்லை, அதனால் வழியில் பயணமில்லை, இந்த மக்களுக்கான பயணம் தொடரும். அதாவது என்ன அர்த்தம்? மடியில் கனம் இல்லை, இந்த மக்களுக்கான பயணம் தொடரும்னா இன்னும் இவன் கோமணத்தை நான் அவுத்துனுக்கிறேன்ல, தொடர்ந்து நான் கோமணத்தை அவுத்து இருக்கிற காசெல்லாம் திருடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நான் பார்க்குறேன். என் பார்வையில் அதான் பார்க்குறேன். ஆதவ அர்ஜுன் ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார், அம்பேத்கரையும் பெரியாரையும் நான் படிக்கலாம் நக்சலைட் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து விசிகா வந்து பெரிய விஷயமாக கொண்டாடுறாங்க அவரை. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, நக்சலைட்டுகள், நக்சல்பாரிகள் இல்லை இந்த மாதிரி மக்களுக்காக அது வந்து சட்டப்படி தவறாக இருக்கலாம், ஆனால் கம்யூனிஸ்டோட அடிப்படை சித்தாந்தமே அது தானே சார். பாக்கெட் நிறைய காசு வச்சுருப்பானுங்களாம், நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்க மாட்டானுங்களாம். பாக்கெட் நிறைய காசு இருக்குமா, ஒரு சிகரெட் வாங்கி பிடிக்கணும்னு இல்லாமல் பீடி பிடிப்பாங்களாம். ஏன்னா எளிய மக்கள் பீடி தான் பிடிக்கிறாங்க. சட்டை இருக்குல்ல, சட்டையை அயன் பண்ணி போட மாட்டாங்களாம். அந்த மாதிரியான கொள்கை உரம் கொண்டவர்கள் சார். இன்றைக்கி நீங்கள் நக்சல் அப்படின்னு சொல்கிறால, நக்சலைட்டாக மாறி இருப்பாங்கன்றால, அதனால் நம்ம இதை பேசுகிறோம். ரவீந்திரன் ஒரு இன்ஜினியரை வந்து கொண்டாங்க, ஒரு பிஎஸ்என்எல் இன்ஜினியர். நீங்கள் நக்சலில் பல பேர் வந்து வேளாண்மை கல்லூரியில் படித்தவனாக இருப்பான், இன்ஜினியரிங் படித்தவனாக இருப்பான், மிகப்பெரிய படிப்பெலாம் படித்தவங்களாக தான் இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க தான் இந்த சமூகம், இந்த செட்டப் வந்து இந்த உழைக்கின்ற ஏழை எளிய மக்களை சுரண்டுது. என்ன பண்ணுது? ஏழை எளிய மக்களை சுரண்டுது இந்த செட்டப்பு. இந்த செட்டப்புக்கு எதிராக நம்ம மாறணும் அப்படின்னு தான் நக்சல்பாரிகளாக மாறுகிறார்கள். லாட்ரி விற்கிறதுனா சுரண்டுறதா, எதுவும் கொடுக்குறதா? அப்பேற்பட்டவர் வந்து நக்சலாக மாறி இருப்பாராம். இவனுக்கு அப்படியே பீத்திக்கிறானுவ. அதால் இவனுங்களுக்கு இது ஒரு ஃபேஷன் வார்த்தை. அதாவது எப்படின்னா, எங்களுக்கு தேர்தல் அரசியல் எங்களுக்கு பெருசல்ல, போய் கெஞ்சுவானுங்க சீட்டுக்கு 1 கூடையா 2 கூடையா 3 கூடையா ஐயா அப்படியா இப்படியான்னு. உடனே வெளியில் வந்து
எங்களுக்கு தேர்தல் அரசியல் பெருசில்லை, நாங்கள் நினைத்தால் தேர்தலை தூக்கிவிட்டு ஆயுதம் ஏந்துவதற்கு கூட புரட்சிகர அரசியலில் நாங்கள் நாளையே இறங்குவோம். இறங்கு, முன்னையாமல் வாழான்றா ஆச்சா, இது மாதிரி பேசுவானுங்க. இது மாதிரி இவனுங்க என்னமோ ஒரு தமாசா அரசியல். எங்களுக்கு வந்து தேர்தல் நிற்க வேண்டும் இல்லை, நாங்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பை செய்வோம் அப்படின்லாம் பேசுகிறானுல்ல. அதில் ஒரு வகை தான் இந்த அர்ஜுன் யாதவ் ரெட்டி பேசுகிறதா தான் நான் பார்க்குறேன். அதால் இது வந்து எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துகிறான். நக்சல் பாரிகளையும் அந்த எண்ணத்தையும் அந்த கொள்கையும் அசிங்கப்படுத்துகிற விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ விசிகா பார்த்தீங்கன்னா திமுக கோரிக்கை வச்சோன்னா 3 சீட்டு. ஸோ அவங்க கொடுக்கப்படுது 3 சீட்டா? 3 சீட்னா அது லாட்டரி கிடையாது சார், 3 தொகுதிகள். 3 தொகுதி. ஏன்னா 3 சீட். இப்போ அவங்க கொடுக்கப்பட்டது 2 தொகுதி தான். எங்கடா இருப்பான் அவன்? எதனால இவங்க விசிகா வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்க சார்? அதாவது ஏய் எங்கே அவன் அட எங்கன்னா போதாரில் 3 சீட்டு ஆடி இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி 3 தொகுதியில் கேட்டார்கள். 3 தொகுதியில் கேட்டாங்க. இப்போ எந்த அடிப்படையில் 2 சீட்டுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்க? அப்படியா? ஏதோ முதல்வரும் அவரும் தனியாக பேசுனாங்களாமே 20 நிமிஷம். அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது? இப்போ முதல்வரும் திரும்பவும் என்ன தனியாக பேசுனாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறது? கூட போகிறதே வெளியே தேத்திட்டுக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறது? இதில் ஏதோ ஒரு நிர்பந்தம், ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ எங்கேயோ மாட்டிக்கொண்டு இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் 2009 இவர் வந்து இங்கேயே சுற்றி வரார். ஒரே ஒரு தடவை வந்து வெளியில் போனார். அது கூட எதுக்கு? அவங்களா வந்து இல்லைன்ட்டாங்க. அதையும் அவரே சொல்லிட்டார். அதுலேயும் வந்து குறிப்பாக என்ன சொல்லிட்டாரு, வந்து என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க மக்கள் எல்லாம் கூட்டணியில். ஏய் நாங்கள் வந்து உங்களுக்கு 40 தொகுதியில் வேலை செய்யணும், நீங்கள் ஏதாவது 1-2 தொகுதி கொடுப்பீங்க, நாங்கள் 30 உங்களுக்கு வேலை செய்யணும், அப்புறம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது நாங்கள் மட்டும்தான்னுவீங்க, எல்லா ஸ்டேட்லேயும் வந்து கூட்டணி ஆட்சி இருக்கும், அப்படி இப்படி கண்ணாமுன்னா கட்டு வீரனா கண்ணாடி வீரனா, நான் வந்து கட்டு வீரனை எடுக்கிறதா கண்ணாடி வீரனை எடுக்கிறதா ரெண்டுமே ஒன்று தான், என்னன்னோ பேசினானுங்க. பேசியது கோயில்பட்டிலே எங்கேயா கூட்டத்திலே இவனுங்க மந்திரி பதவியெல்லாம் போட்டுனாங்க. ஒரு கல்வி அமைச்சர், ஒரு நிதி அமைச்சர், அந்த அமைச்சர், அது இதுன்னு போட்டு என்னென்னோ பெணாத்திட்டு கடைசியில் அங்கேயே வந்து வந்துட்டாங்க. அப்போது இது ஏதோ ஒரு நிர்பந்தம் திருமாவளவனை திமுகவை சுற்றி வர வைக்குது. இல்லை ஒரு காலம் இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், இந்த உண்மை அறியும் டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு ஒன்றா தான் அமுச்சு தான் அதை பார்த்து நம்ம சரி பண்ணணும். நம்ம சொன்னோம்னா அப்பா ஆமாம் இவரே கூட வந்து பார்த்தாரான்னு கேட்குறானோ. இப்போ அர்ஜுன் யாதவ் ஏதோ அவ்வளோ கொடுத்துட்டாரு இவ்வளோ கொடுத்துட்டாரு, அதால் ஒரு கமிட்மெண்ட் ஆகி அவருக்காக ஒரு சீட்டை கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கூட இருக்கிற பொறுப்பு ஆமாம் இவர் தான் எண்ணி கொடுத்தாரு. டேய் அவங்க 2 பேரும் பேசினா உன்னையே கூட வைக்க மாட்டாங்க. இந்த பதில் சொல்கிற பொறுப்பாளரே கூட வைக்காமல் அவங்க 2 பேரும் எங்கன்னா பேசிப்பாங்க, என்னவோ நடக்குதோ நடக்கலையோ உனக்கே தெரியாது. குற்றம் சொல்கிறவன சொல்கிறார், ஆமாம் இவர் தான் வாங்கி எண்ணி கொடுத்தாரு, இவர் கூட நின்று பார்த்தாரு அப்படின்லாம் சப்ப கட்டுறாங்க. இன்றைக்கு திருமாவளவனும் அதை விமர்சிக்கிறார். எனக்கு 3 சீட்டு தரல, எனக்கு 2 சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பலர் வந்து சிலர்லாம் வந்து வடாப்படான்னு பேசுகிறாரு. அவன்லாம் வந்து பரிதாபப்படுறானா எனக்கு 2 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு. உனக்கு என்னடா வேலை? அது எங்கள் கட்சி, நாங்கள் சரி. அப்போ எப்படி இதுக்கு அர்த்தம் சொன்னோம்னா வேறு மாதிரியா போவோம். நீ 2 சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவேன், 1 சீட்டு கொடுத்தா கூட வாங்கிக்குவேன், சீட்டே இல்லைன்னா கூட எங்களுக்கு கொள்கை வந்து நாங்கள் பிஜேபி எதிர்க்கணும், சதானத்தை எதிர்க்கணும் அப்படின்னு ஆக்சுவல் காரணத்தை சொல்லாமல் இந்த சப்பை காரணத்தை சொல்லுவேன். ஆனால் ஒரு சமூகம் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி இந்த சமூகம் உன் பின்னால் இருப்பதாக நீ காட்டிய பிறகு உனக்கு உரிய மரியாதை தரனா என்ன அர்த்தமாக நாங்கள் பார்ப்போம்? இந்த சமூகத்தையும் சேர்த்து நீங்கள் அசிங்கப்படுத்துறதை தான் நாங்கள் பார்ப்போம். அப்போது ஏன் நாங்கள் பார்க்குறோம்? இந்த சமூகத்தின் மீதான அக்கறை எங்களுக்கு இருக்கிறதால எங்கள் மீது ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணால் இது வந்து அசிங்கம்னு நாங்கள் பார்க்குறோம். உனக்கு அந்த நினைப்பு இல்லை. இல்லைனா உங்கள் ஆளுங்க சொல்லுவாங்களா, நானும் பண்ண அடிமையாக, எங்கள் அப்பாவும் பண்ண அடிமையாக இருந்தார், நாங்களும் பண்ண அடிமையாக இருக்கிறோம், திருமாவளவன் அப்பாவும் பண்ண அடிமையாக இருந்தார், நான் அவரும் பண்ண அடிமையாக இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியுமா சார்? சார் இப்போ நீங்கள் குறிப்பாக பறையர் சமூகத்தில் அப்பா வந்து கூலி வேலை செய்வான், விவசாய வேலை செய்வான், பார்த்தீங்கன்னா புள்ளையை ஏதாவது படிக்க வச்சிடும். நீங்கள் இது இதாச்சாரம் உண்மை தான். அது நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆய்வு பண்ணி பார்த்தா கூட நம்ம சேரி பகுதியில் இருக்கிற எங்களுடைய இளைஞர்கள் ஒரு வீட்லேயும் ஒரு பட்டதாரி 2 பட்டதாரி இருப்பான். இவன் சும்மாலாம் சுத்த விட மாட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கேயோ கவர்மெண்ட் ஸ்கூலு அங்கே இங்கே சேர்த்து படிக்க வச்சு, நான் பட்ட கஷ்டம், நான் செஞ்ச கூலி வேலை, நான் செஞ்ச விவசாய வேலை, இல்லை நான் செஞ்ச உடல் உழைப்பை செலுத்துகிற வேலையை என் புள்ள செய்யக்கூடாது. நான் எழுத்து படிச்சிட்டான்னா புள்ள எங்கன்னா ஒரு ஆஃபீஸில் போய்
கழுத மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் கழுத மேய்க்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் புள்ள என் கஷ்டம் என்னோட போட்டோம் அப்படின்னு பசியும் பட்னியுமாக தன் காலில் செருப்பு இல்லைனாலும் பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுத்து செருப்பு வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கிற சமூகத்திலேருந்து பிறந்துட்டு எங்கள் அப்பனும் கூலி வேலை செஞ்சான், பண்ண வேலையாக செஞ்சான், நாங்களும் பண்ண அடிமையாக இருக்கிறோன்னு சொல்கிறது, இவங்கெல்லாம் உண்மையிலே இந்த சாதியில் வந்து என்னவோ நம்ம அதை சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆக ஒரு சமூகத்தை உயர்த்துவதற்காக தான் கட்சி. அப்போ எப்படி இருந்தால் புள்ள அப்படி இருக்கிறதுனா அது சனாதனம் தானே. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தந்த சமூகத்திலே பிறந்தவர்கள் அவர்கள் அப்பா என்ன வேலை செஞ்சாரோ அதே குலத்தொழிலை செய்யணும் அப்படி எதிர்பார்க்குறது சனாதனம்னு சொல்கிறீங்கள. அப்போ உங்கள் அப்பா அடிமையாக இருந்தாருன்ற, நாங்களும் அடிமையாக இருக்கிறோன்ற, அப்போ இந்த சனாதனத்தை பார்க்குறது யார்? திமுக தானே. ஆனால் நீங்கள் யாரை சொல்கிறீங்க? மேலே ஒருத்தனை சொல்கிறீங்க. அதாவது சார், மேலே இருக்கிறவனை எதிர்ப்பது மட்டும் சனாதனம் இல்லை, கீழே இருக்கிறவனை மேலே விடாமல் வர வைக்கிறதும் சனாதனம் தானே. இப்போ நாங்கள் அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டு கீழே இருக்கிறோம், எங்களை தூக்கி விடுறது தானே சார் சரியாக இருக்கும். அப்போ எங்களை தூக்கி விடாமல் எங்களையே அந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணி உள்ள நெல், அறையில் நெல், கால் நெல்லுன்னு சொல்கிறதும் சனாதனம் தானே. அப்போது சனாதன கூட்டுக்கு தலைவனாக இருக்கிற திமுகவில் இருந்து கொண்டு இவங்க எந்த சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அதால் இந்த சீட்டு பகிர்வு வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்க சீட்டு கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்க்கல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு தானே சீட்டு தரல, உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. இது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற, கேவலமாக பார்க்குற பார்வை, தீண்டாமை பார்வை. உங்கள் அப்பா கேட்டார்ல, நீங்கன்னா பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு. அப்போ அப்பனுக்கு புள்ள தப்பாப்பா பிறந்திருக்கு, அறிவுக்குதா? எங்கள் அப்பா தான் கேட்டார்ல, இப்போயும் வந்து பொது தொகுதி கேட்குறேன். சார் இன்றைக்கி ஒரு இது போடுறாங்க சார், 25 வருஷமாக மாறாதது அப்படின்னு திருமாவளவன் ஒரு பக்கம் போட்டு பூமரில் அதை ஒரு பக்கம் போட்டு வச்சுக்கிறாங்க, 25 வருஷமாக மாறாது ஒன்று அப்படின்னு. இதெல்லாம் வந்துங்க, இது அது வந்து ஒரு ஒரு கொடூர புத்தியோட போட்டாலும் அதில் ஒரு உண்மை இருக்குது. அது ஒரு எள்ளி நகையாடக்கூடிய விஷயமா மாறுதில்ல. ஆமாப்பா, என்னப்பா இவ்வளோ நாளாக இந்த ஆள் மாறாமையாக இருக்கார், இவர் என்ன தான் ஆச்சு இவருக்கு அப்படின்னு யோசிக்க தோணுதில்ல. அவன் போடுறவன் எப்படி, அவன் என்ன நோக்கத்தில் வேணாலும் போட்டோம், அது வந்து ஒரு ஒரு சிந்தனையை இங்கே தூண்டி விடுதில்ல. அப்படி என்ன நம்ம வந்து பாண்டட் லேபர்ஸு, நம்ம என்ன எழுதி கொடுக்கப்பட்ட அடிமையா? நீங்களாம் பேசுகிறீங்க, 3 தொகுதி வாங்கணும், 3 தொகுதி வாங்கி வெற்றி பெற்று சனாதனத்தை அழிக்கிறோம். சரி, இப்போ 3 வாங்கலை, 2 என்ன பண்ண போகிறீங்க? சனாதனம் கூட போக போகிறீங்களா, இல்லை சனாதனம் ஜெயிக்க போதா? என்ன தான் உங்கள் கதை? நான் ஒன்றா சனாதனம் சனாதனம் சனாதனம். இங்கே சாதிய சிக்கல்னு ஒன்று இருக்கு, அது இவர்களுக்கு தெரியுதா? இந்த சமூகம் சொந்த குடிமக்கள் சாதிய சிக்கலால் அவதிப்படுறாங்களே, அதை முதல்வர்கிட்ட சொல்லி ஏதாவது சரி பண்ணு கிரி பண்ணு இல்லை, யாரு எடுத்தால் நேரடியாக சனாதனம் டெல்லி தான். நீங்கள் பொதுவாகவே இந்த பிஜேபி கட்சியை பற்றி இவங்க ஒன்று சொல்கிறானுங்கள, பிஜேபி வந்து டிஸ்கிரிமினேஷன் பார்க்குது, அவங்களோட கொள்கையே வந்து சேரி மக்களுக்கு, அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுறாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், எல்லா கட்சிகளும் டிஸ்கிரிமினேஷன் பார்க்கும். தொடர்ந்து ஒரு கட்சி இந்த பட்டியல் சமூக மக்கள் மீதான எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகிறது, இல்லை அந்த செயல் திட்டங்கள் எதிர்ப்பான செயல் திட்டங்களாக இருக்குன்னா அதுக்குள்ளேயே பட்டியல் சமூக மக்கள் இருக்க முடியுமா? இன்றைக்கு பிஜேபியில் எத்தனையோ பட்டியல் சமூக மக்கள் இருக்கான் சார். ஒருத்தர் 2 பேர் பதவியில் இருக்காருன்னா சரிப்பா, எங்கேயும் பதவி கிடைக்கல, எங்கேயாவது பதவி கிடச்சிது அப்படின்னு இருக்காருன்னு கூட நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லுவேன். அடிப்படை மக்கள் ஒரு 10 பேர் நிற்கிறோம், ஒரு 10 பேரில் 8 பேர் நம்மளை வந்து கேவலமாக பார்த்து நிற்கிறான், பேசுகிறேன், கொஞ்சம் தள்ளி நில்லையா அந்த பக்கம் அப்படின்றான்னு வச்சுங்க, அங்கே ஒருத்தர் தள்ளி நிற்பான். அப்போ இவர்கள் சொல்கிற வாதமே தவறு தானே. இவர்கள் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி என்ற ஒரு கட்சியை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக, அசிங்கப்படுத்தணும்னு சொல்லணும்னு நினச்சி அதில் இருக்கிற சொந்த சமூக மக்களை இவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க. எந்த சமூகமும் இந்த மாதிரி அசிங்கமே படுத்தாதுங்க ஒரு சொந்த சமூகத்தை. அது நல்லதோ கெட்டதோ, நம்மால் ஒருத்தன் வந்திருக்காம்பா, நம்ம சமூகத்துக்கு ஒருத்தன் வந்திருக்காம்பா அப்படின்னு வாழ்த்தும். இவர்கள்கிட்ட மட்டும்தான் யோக்கியனா இவன் மட்டும்தான், சித்தாந்தம்னா இவங்க சொல்கிற இந்த திராவிட சித்தாந்தம் மட்டும்தான் சரியான சித்தாந்தம், வேறு எவனும் இந்த நாட்டில் நல்லவனே கிடையாதுங்கிற போக்கு இருக்குல்ல, அது வந்து இந்த சமூகத்துக்கு எதிரான போக்கு. இந்த சமூக மக்களை சக மனிதனாக இவனே மதிக்கலைன்னு தான் நான் சொல்கிறேன். விசிஐ ஒதுக்கப்பட்ட இந்த 2 தொகுதியில் 2ஆம் கட்ட தலைவராக இருக்க ரவிக்குமார், வன்னியரசு, இவங்க 2 பேரில் யாருக்கு ஒரு தொகுதி வழங்கப்படுது சார்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 இருக்கிற எம்பிக்களில் திருமாவளவன்,
நம்ம ரவிக்குமார். 2 பேரையும் கம்பேர் பண்ணால் ரவிக்குமார் அந்த தொகுதியில் ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்கிறதா தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து இன்னொரு முறையும் ரவிக்குமாருக்கு சீட்டா அப்படிங்கிற ஒரு பேச்சு அங்கே கிளம்புறதாகவும் சொல்கிறாங்க. பட் வேறு யாரும் இல்லை, அடுத்து யார் இப்போ வன்னியரசு போன்றவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அது எப்படி அவங்க முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரவிக்குமார் வந்து திமுகவோடு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற நபர். அதால் அவர்களை மீறி இவரால் ஏதாவது செய்ய முடியுமான்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அது அவங்க கட்சி பிரச்சனை. 2 தனித்தொகுதி எஸ்சியை 2 பேரும் நிற்க வச்சா சரி தான். அதனால் அவங்க முடிவு பண்ணட்டும். இதில் வந்து ஒரு பெரும் ஏமாற்றம் வந்து நம்ம அர்ஜுன் யாதவுக்கு தான் இருக்குது. அதுக்கும் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸாக அவங்க பேசியிருப்பாங்க. அது ஏன்னா நம்ம வந்து கமிட்மெண்ட் ஆகிட்டோம். இன்றைக்கி சொல்கிறார்ல 50 குத்துதை 100 குத்துதை நீங்கள் பார்த்தீங்களான்னு, அப்போ ஏதோ அதில் டாக் இருக்குன்னு தானே அர்த்தம். அது மாதிரி இல்லைன்னா எவனா சொல்லி நம்ம விட்டு போப்பா அப்படின்னு சொல்லாமல் இவங்க தான் பார்த்தாங்களா, இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்களா, நான் பணத்துக்கு என்றைக்குமே ஆசைப்பட மாட்டேன் ஏப்பா, அதுதான் எங்களுக்கு தெரியுமே. அதால் அது அவர்களோட சொந்த கட்சி பிரச்சனை. எதாக இருந்தாலும் வந்து இன்றைக்கு வந்து சப்போஸ் இதில் வந்து இவங்க ஒரு தொகுதியை கொடுத்து தனித்தொகுதியாக வாங்கியிருந்தாங்கன்னா, ஒன்று பொது ஒன்று தனின்னு நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். சார் பொதுவாகவே சார் நீங்கள் திமுக கிட்ட போயிட்டா போன மாதிரியே திரும்பி வர முடியாது சார். ஒன்று அங்கேயே இருந்துடணும். திரும்பி வந்தீங்கன்னா உன்னை பாதி கையை காலை எடுத்துக்கின்னு தான் விடுவாங்க. முழுசாக போகும்போது பாதியாக தான் வெளியே வரும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 4-5 கட்சிகளாக இருந்தவங்க இன்றைக்கி ஒரு 30-40 கட்சிக்குதுன்னா எல்லா கட்சிக்கும் ஃபவுண்டர் திமுக தான். 2 பேராக போவாங்க, கூட்டணி பேசுவாங்க, செட் ஆகலையா ஒருத்தனை அப்படியே பிடிச்சி உட்கார வச்சு போயிருக்காரு திமுக. அந்த பாணியை இன்னும் வரை கையாளுறாங்க. ஏற்கனவே இடையில வந்து விடுதலை சிறுத்தைகளே பிரேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்செல்லாம் அடிப்பட்டது இல்லையா. அதால் வந்து திமுக என்ற முள்ளு மேலே விடுதலை சிறுத்தைகள் என்ற புடவையே போட்டாச்சு. பக்குவமாக தான் எடுக்கணும். அதுதான் தலையெழுத்து, எங்கள் தலையெழுத்து. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி.